நாமத்தில் இந்த 26வது உபவாச நாளுக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு பேசுகிற தேவன். இந்த நாளிலேயும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எல்லோரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உபாகம புஸ்தகத்தின் மூலமாக அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். நாம் எல்லாரும் அறிந்த காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறுவதும் திரும்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதும் ஒரு இயல்பான சூழ்நிலையாக மாறிப்போனது. இவர்கள் பழகி விட்டார்கள். அதற்கு அவர்கள் பக்குவப்படுத்தி கொண்டார்கள். அப்ப இருந்த போதும் தேவன் இந்த இடத்துல ஒரு பதிவை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாயிருக்க திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். Glory to God. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நாம நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறோமோ, எப்பெல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக செயல்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தெய்வ பயம் நமக்குள்ளே வராமல் போகிறதோ, எப்பொழுதெல்லாம் துணிகரங்கள் நம்முடைய வாழ்விலே தலை தூக்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் தெய்வத்தின் சித்தத்தை நாம் உணராமல் அறியாமல் துணிகரமாய் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முற்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிற இந்த வார்த்தையை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எந்த ஒரு மனிதன் பாவத்தை மறைக்கிறானோ, எந்த ஒரு மனுஷி பாவத்தை மறைக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக வாழவே முடியாது, ஆண்டவருக்குள் இருக்க முடியாது. ஆனால் தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் எவனோ அவரிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அன்பானவர்களே, நம்ம எத்தனையோ முறை ஆண்டவரை துக்கப்படுத்தினது உண்டு, எத்தனையோ முறை ஆண்டவரை வேதனைப்படுத்தினது உண்டு. கொஞ்சம் நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள். எப்பெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்தினீங்க, எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமாதானத்தை பிடுங்கி கொண்டீங்க, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வேதனைப்படும்படியாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் மறைந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் துக்கப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் ஜெப ஜீவியம் நமக்குள் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் துக்கப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் துக்கப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு மீறுதல்களாய் துணிகரம் கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் மிகவும் மிகவும் அவர் துக்கப்படுகிறார். அருமையானவர்களே, இப்ப இந்த துக்கம் மாறணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் இப்போ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு பொருள் கேட்குது, அப்பா கிட்ட வாங்கி கொடுக்கல, முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. இப்போ தகப்பன் அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்த பார்க்குறான். ஆனால் அந்த பிள்ளை அந்த பொருளை வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷப்படுவேன்ற நிலைமையில் இருக்குது. அப்போ எப்படி ஆகிலும் தன்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு முயற்சிப்பானோ அதை விட நீங்களும் நானும் முயற்சித்து நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்ப ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து. நம்பர் 1,
நீங்கள் நானும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம். எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் நமக்கு எதிராக கூட இருக்கலாம், நமக்கு பிடிக்காத ஒரு காரியமா கூட இருக்கலாம், நம்ம எதிர்பாராத ஒரு காரியமா கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை வலியுறுத்துவாரானால், கர்த்தர் அதை செய்வதற்கு நமக்கு அனுமதி கொடுப்பாரானால், அல்லது இந்த காரியங்களை நாம் மேற்கொள்வதற்கு தேவன் பலன் கொடுப்பாரானால், நாம் அதை செய்வது, அதுக்கு செவி கொடுப்பது நல்லது. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், இரண்டாவது, அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது நம்முடைய தலையாய கடமை, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கை கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளையும் நமக்கு போதிக்கிறவைகளையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் போது, அதோட நிறுத்தல, ஆண்டவர் மீண்டும் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் சந்தோஷமாய், உன் பிதாக்களிடத்தில் எப்படி ஆண்டவர் சந்தோஷமா இருந்தாரோ அதே போல உங்க வாழ்க்கை குறித்து, உங்களுடைய நிலைமையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தொழில் வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய வேலைகளை குறித்து, உங்கள் ஆரோக்கியத்தை குறித்து ஆண்டவர் சமாதானமான சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் இந்த 3 காரியங்களையும் செய்ய வேண்டும். ஒன்று, செவி கொடுக்க வேண்டும், இன்னொன்று கை கொள்ள வேண்டும், மூன்றாவதாக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் நாம் தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இது திரும்பினால் ஆண்டவர் சொல்ற நன்மை என்ன தெரியுமா? உன் பிதாக்களிடத்தில் எப்படி ஆண்டவர் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக அவர் திரும்பவும், வேதம் தெளிவாய் சொல்லுது, நல்ல கவனிங்க, உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்க மேல சந்தோஷமா இருக்கிறத நீங்க உறுதி செய்யுங்க. சந்தோஷமா இருக்கிறது நீங்க அதை நீங்கள் எப்பொழுதும் அது சரியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், மூன்றாவதாக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அவரிடத்துக்கு நாம் திரும்ப வேண்டும், அவருடைய சன்னிதானத்துக்கு திரும்ப வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, யாக்கோபு புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு தாயும் தகப்பனை விட்டு புறப்பட்டு அவன் பதான் அராமிலே அவன் போய் அவன் தங்குவதற்காக தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். அவன் போகிற வழியிலே ஒரு இடத்துல வச்சு தூங்குறான். ஒரு கல்லை வச்சு தூங்கி எந்திரிச்சு அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு ஒன்று அல்ல. அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் வெறும் கையா போறேன், கோலும் கையுமா இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகிறேன், என் தாயும் தகப்பனை விட்டு. என்னை இந்த இடத்துக்கு மறுபடியும் பத்திரமாய் சுகபத்திரமாய் என்னை திரும்ப வரப்பண்ணுவீரானால் எனக்கு கர்த்தர் தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று கர்த்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த 3 காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுங்கள், மனுஷருக்கு அல்ல. கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள். இந்த உலக சட்டத்திட்டத்தை கை கொள்றதை விட தேவனுடைய வசனத்தையும் வார்த்தைகளையும் கை கொள்ளுவது மேலான காரியம்.
மூன்றாவதா முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் அவர் பக்கமாய் திரும்பி வாருங்கள். கர்த்தர் பிதாக்கள் மேல் வைத்த அந்த அன்பு போல அவர் எப்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தாரோ அதே போல உங்கள் மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு, உங்களுக்கு சுகம் உண்டாகும்படிக்கு, உங்களுக்கு விடுதலை உண்டாகும்படிக்கு, உங்களுடைய மேற்கொள்ள நினைக்கிற சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளும்படிக்கு, உங்களுக்கு எதிராக நிற்கிற சகல காரியங்களையும் நீங்கள் முறியடிக்கும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோ மேல் அவர் சந்தோஷமாய் இருக்க அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது எப்பொழுதெல்லாம் பாவத்தை செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவனை தண்டித்தார். கர்த்தர் கடிந்து கொண்டார். கர்த்தரை விட்டு தூரம் போன போதெல்லாம் அடித்தார். ஆனால் எப்பெல்லாம் திரும்ப வந்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மனதார ஏற்றுக்கொண்டு அவர் மேல் சந்தோஷமாயிருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்ட குமாரனுடைய சம்பவத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். தகப்பனை விட்டு பிரிந்து போன இரண்டாவது பிள்ளை எல்லாத்தையும் விட்டு போட்டான். அவன் ஆடம்பரமாய் வாழ்ந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான், இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். ஒன்றும் இல்லை. வெறுமையாய் திரும்பி வந்தபோது, அழுக்கு வஸ்திரத்தோடு திரும்பி வந்தபோது, பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளே படுத்து கொண்டு நாற்றம் எடுத்தவனாய் அருவருக்கத்தக்க நிலைமையில வந்தபோதும் அவருடைய தகப்பனார் தூரத்தில் அவன் வருகிறதை கண்டு அவனை வரவேற்க வேகமாய் ஓடிப்போய் அவனை அழைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு முத்திரை மோதிரத்தை அவனை அணிவித்து நல்ல வஸ்திரம் கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து அவன் விருந்து பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் நான் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர் அடையிற சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் நீங்கள் நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தவே முடியாது எதுனாலையும். இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பைபிள் படிக்க முடியாமல் இருந்தீங்களா, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஜெபிக்க முடியாமல் இருந்தீங்களா, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. நீங்கள் உலக வேலையை செஞ்சுக்கிட்டு அதை முக்கியப்படுத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. நீங்கள் இந்த உலக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. உங்கள் கவலைகளை தீர்க்க அவர் வல்லமை உள்ளவர். உங்கள் தேவைகளை நினைச்சு நீங்கள் மன உடைஞ்சு போய் ஜெபிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவை உங்களுக்கு நன்மை உண்டாக அவர் உங்கள் மேல் சந்தோஷமாய் இருப்பார். அவர் சந்தோஷமாய் இருக்கும்போது உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் சந்தோஷமாய் இருக்கும்போது உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். அவர் சந்தோஷமாய் இருக்கும்போது உங்களுக்கு விடுதலையை தருவார். அவர் சந்தோஷமாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மலரை போல மலர்ந்து நிற்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எதுக்கு துவண்டு போக வேண்டாம், உடைந்து போக வேண்டாம். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 3 காரியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்புங்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், நீங்கள் கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இதை செஞ்சிட்டோம்னா கர்த்தரை சந்தோஷப்படுத்திடலாம். அவர் நம்ம மேல சந்தோஷமா இருந்தாருன்னா அவர் நமக்கு செய்யாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, நாம் இந்த 3 காரியங்களுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அவரை சந்தோஷப்படுத்துவோம். நம்ம தகப்பனை மகிழ்ச்சியா வச்சுக்குவோம். நம்முடைய தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்துவோம். அவர் நம்முடைய காரியங்களை நமக்கு நன்மை உண்டாக அவர் நம்மேல் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தெய்வ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வார்கள்.